நான் இலங்கை தமிழ் மக்களுக்கும் நம்ம இந்தியர்களுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இப்போ எல்லாரும் இலங்கையிலிருந்து கொழும்புல இருந்தோ இல்ல சென்னையில இருந்தோ இங்க வந்து மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்து வராங்க. அது வந்து தேவையே இல்லாத விஷயம். இப்ப என் வாழ்க்கையில நீங்க எடுத்தீங்கன்னா, நான் வந்து இந்தியாவில் மெட்ராஸ் ஃபிளைங் கிளப்பில் விமானியா பயிற்சி பெற்றேன். 2-3 வருடங்கள் வேலையும் செய்தேன். அங்கு வேலை செய்யும் பொழுது சும்மா இருக்கும் நேரத்தில், ஏன்னா விமானிக்கு எல்லா நாளும் 8லிருந்து 5 மணி வரைக்கும் வேலை இல்லை இல்லையா? சில மணி நேரம் தான் வேலை, அப்புறம் ரெஸ்ட் இருக்கும், ஸ்லீப் ஓவர் இருக்கும் எல்லாம். சரி, நம்ம சும்மா தானே இருக்கோம், எனக்கு வந்து பெரிய கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது. சரி, சும்மா தானே இருக்கிறோம்னு சொல்லிட்டு போய் கம்ப்யூட்டர் படிக்கலாம். அப்ப 1994ஆம் ஆண்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட பேசும் 10 வருடம் கழித்து நம்ம இங்க உட்கார்ந்து இன்னொரு நாட்டில் அந்த நேரத்துல கம்ப்யூட்டர் எல்லாம் ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ள யாரையும் விட மாட்டேன். இப்ப நம்ம என்ன பண்றோமோ அப்படி நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ஒரு கேமரால 2 பேர் பேசுவாங்க, இங்க இருக்கிறவங்க அங்க இருக்கவங்க வீடியோ பார்க்கலாம்னா, அப்படியா உண்மையா அதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வத்துல போய் நான் 1 வருடம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 70,000 ரூபாய் பணம் கொடுத்து சேர்ந்தேன். 70,000 ரூபாய். அப்போ 70,000 1994 பெரிய